Hello students, welcome to Hiva Max. 11th standard Max public exam question papers பார்க்குறோம் previous year ஓடது. ஸோ நிறைய பேர் 11th கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நான் 10th வந்து எப்படி ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி 11th நிறைய பிள்ளைங்க கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு 7 set of question papers இருக்குது and another 7 set of model question papers இருக்கு. ஸோ இந்த இயர் question papersலாம் நீங்கள் பார்த்தாலே போதும். ஜஸ்ட் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் 50+ எடுக்கலாம், 90+ எடுக்கணும், சென்டம் எய்ம் பண்ணணுன்றவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரியாமல் போயிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஷின் அந்த மாதிரி நமக்கு வந்து நம்பர்ஸ் மாற்றி கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தது, ட்விஸ்டடாக கேட்குறது. ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க, இதோட ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் எய்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு எதுவுமே வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல்லாம் உங்களுக்கு இருக்கவே செய்யாது. ஸோ டூ ப்ராக்டிஸ். இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவுசெய்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள், அது ரொம்பவே முக்கியம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் தேவைப்பட்டால் மறக்காமல் நம்மளோட சேனலை அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு எஃபர்ட் நம்ம எடுத்து போடும்போது நிறைய பிள்ளைங்க அதை பார்க்குறாங்க, நிறைய லைக்ஸ் வருது, நிறைய ஷேர்ஸ் வருது அப்படின்னா எனக்குமே அது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரிங்க, ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் எல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 38th question கம்பல்சரி. இப்போது ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் பி if for all values of alpha the coordinates of a moving point P is 9 cos alpha, 9 sin alpha. Express 30 degree in radian measures. Solve 23x less than 100 when x is a natural number. Differentiate with respect to x where y is equal to log x by e power x. Evaluate 10c3, 50c50. Evaluate 1 by x minus 2 whole square plus 1. Prove that log a square by bc, log b square by ca, log c square by ab is equal to 0. If a is equal to 1, a is 0, 1, then compute a power 4. Find the area of parallelogram whose adjacent sides என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் சாய்ஸ் இல்லாமல் அட்டென்ட் பண்ணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். சரிங்களா, அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கலாம். 40th one வந்து கம்பல்சரி. given P of A, P of B and P of A intersection B கொடுத்துட்டு 3 விஷயம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போவுமே நமக்கு 2 மார்க் 5 மார்க் தெரிஞ்சிருது, 3 மார்க் தான் தெரிய மாட்டிருக்கு. ஸோ 3 மார்க்குக்கு அதிகமாக கவனம் வைங்க. சரியா, in the set Z of integers define M relates N if M minus N is multiple of 12. Prove that R is a equivalence relation. If sin theta plus cos theta is equal to M, show that cos power 6 theta plus sin power 6 theta is equal to 4 minus 3 m square minus 1 whole square by 4, where m square is less than or equal to 2. If a vector is equal to b vector கொடுத்துட்டு பெர்பெண்டிகுலராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் வெக்டரில் நம்ம வந்து சால்வ் பண்ணாலே போதும், லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து சால்வ் 2x square plus x minus 15 is less than or equal to 0. Find the equation of a line passing through the point with slope. So 1 point 1 slope formula. Write the first 6 terms. n கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஈஸியாக இருக்குது இந்த கொஷின் பேப்பர். அடுத்து compute limit x turns to 1 x cube minus 1 divided by x minus 1. Find the number of ways of arranging the letters of word banana. For this question, true that matrix தான் ஈஸியான கொஷின். கொஞ்சம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணோன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மேட்ரிக்ஸ் தான். Questions. Write the values of f at -3, 5, 2, -1. f of x கண்டுபிடிக்க சொல்றாங்க. லிமிட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். or limit x turns to 1 root x minus x square divided by 1 minus root of x. இந்த ரெண்டத்துல ஒன்று எழுதணும் நீங்க. ஆனால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுமே எழுதணும். show that the vectors are coplanar. easy. resolve into partial fractions. So partial fraction sums ரொம்பவே முக்கியம். சரிங்களா, அது இல்லாமல் கொஷின் பேப்பர் வராது.
43. Show that b plus c, a minus b equal to 8 into abc. Repeated question. Note பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். Show that the equations represent a pair of parallel lines. ஒரு equation கொடுத்துட்டு pair of parallel lines கேட்டிருக்காங்க and also distance between them. ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். First parallel line ஓட condition satisfy ஆகுதா பாருங்க. அதுக்கப்புறம் அதோட distance என்னன்னு பார்த்துடணும். அடுத்து in triangle ABC prove that a minus b by 2 is equal to நமக்கு ஒரு equation கொடுத்திருக்காங்க. Or if y is equal to sin inverse x by root of 1 minus x square, show that 1 minus x square y square அதாவது y2 இது வந்து integration இல்லையா. ஸோ இது வந்து நான் ப்ரூஃப் பண்ணும் வந்து by the principle of mathematical induction. இதுவுமே repeated question. partial fraction mathematical induction நிறைய பேர் இது படிச்சே ஆகணும். இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அடுத்து prove that cot 180 plus theta sin 90 minus theta cos minus theta. ஸோ சரிங்களா. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணும் இல்லையா. நம்ம ஜஸ்ட் அந்த ஐடென்டிட்டிஸ் வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணாலே போதும், கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து compute the first n terms of the series 8 plus 8 8. ஈஸியான question. Next, if a cross a has 16 elements, s is equal to கொடுத்துருக்காங்க. 2 elements of s கொடுத்துட்டாங்க. Find the remaining elements of s என்னன்னு கேட்குறாங்க. 47. X speaks the truth in 70% of cases and y in 90% of cases. What is the probability that they are likely to contradict each other in stating the same fact? Last, evaluate x plus 1 divided by x square minus 3x plus 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக தான் இருந்தது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பர் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் இல்லையா. இதில் எத்தனை 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உங்களுக்கு கரெக்டாக இது என்னால் அட்டென்ட் பண்ணால் நான் ஃபுல்லாக எழுதிடுவேன்னு தெரிஞ்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தெரியாததை இனி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் சண்டே கண்டிப்பாக எழுதி பார்க்கலாம் இல்லையா. நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 30 days கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஷின் பேப்பர்ஸ் டைம் வச்சு எழுதி பார்த்துருங்க. டைம் வச்சு கரெக்டாக இந்த டைமில் என்னால் இதை எழுதி முடிக்க முடியுதான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ரீச் ஆக அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் ஒரு 7-8 மொத்தம் ஒரு 10+ கொஷின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஷினை பார்த்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எப்படி அதை சால்வ் பண்ணும், ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும், இன்னும் எப்படிலாம் உங்களோட ப்ராக்டிஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கொஷின் பேப்பரை எழுதி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.